வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை முதல்வர் ரங்கசாமி நேரில் ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் இளம் பெண்ணுடன் உல்லாசமாக இருந்த வீடியோவை அனுப்பி மின்துறை அதிகாரியிடம் ரூபாய் 10 லட்சம் பறிப்பில் ஈடுபட்ட 3 பெண்கள் மற்றும் 2 ரவுடிகள் உட்பட 5 நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ஏலச்சீட்டு நடத்தி ரூபாய் 30 லட்சத்திற்கு மேல் மோசடி செய்துவிட்டு தலைமறைவான தாய் மற்றும் மகள் மீது வழக்கு பதிவு செய்து பணத்தை மீட்டு தரக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண்களின் படங்களை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பணம் பறித்த தென்காசி வாலிபரை போலீசார் கைது செய்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை முதல்வர் ரங்கசாமி நேரில் ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை முதல்வர் ரங்கசாமி இன்று நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது அதிகாரிகளுக்கு சில மாறுதல்களையும் வழிமுறைகளையும் குறிப்பிட்டு பேசினார். தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் சிலரிடம் பேருந்து நிலையம் அமைப்பு குறித்து கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் நேரு, ஸ்மார்ட் சிட்டி திட்ட உயர் அதிகாரி ருத்ரா கவுடு, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார், ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதே நேரத்தில் பேருந்து நிலையம் வரும் 30ஆம் தேதி அல்லது மே 4ஆம் தேதிகளில் திறக்க வாய்ப்புள்ளது என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் மதுபான உரிமை கட்டணம், கலால் வரியை உயர்த்துவது உட்பட பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், திருமுருகன், சரவணகுமார் மற்றும் தலைமைச் செயலர் சரத் சௌகான் உட்பட அரசு செயலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அரசின் வருமானத்தை உயர்த்தி செலவினை சமாளிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. குறிப்பாக புதிய மதுபான தொழிற்சாலைகள், மதுபான கடைகள் உரிமம் பெறுவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. மதுபான உரிம கட்டணம், கலால் வரியை உயர்த்துவது குறித்து முடிவு செய்யப்பட்டது. வருவாய் அதிகரிப்பின் ஒரு பகுதியாக மதுபான விற்பனை நிலையங்களுக்கான கலால் வரி மற்றும் உரிம கட்டணத்தை உயர்த்த முடிவு எடுக்கப்பட்டது. அரசு துறைகளில் 10,000 காலி பணியிடங்கள் உள்ள சூழ்நிலையில் இதுவரை 2,500 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன. இன்னும் ஓராண்டிற்குள் உள்ள சூழ்நிலையில் அனைத்து அரசு பணியிடங்களையும் நிரப்ப ஆலோசிக்கப்பட்டது. எல்டிசி உள்ளிட்ட அரசு பணியிடங்கள் விரைந்து நிரப்புவது, அதற்கான தடைகளை களைவது குறித்து கேபினெட்டில் விவாதித்து முடிவு எடுக்கப்பட்டது. ஏனாம் பிராந்தியத்தில் கடந்த 2 மாதங்களாக குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதை கண்டித்து ஏனாம் எம்எல்ஏ அசோக் தலைமையில் அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சட்டப்பேரவை வளாகத்தில் அரசுக்கு எதிராக பதாகைகளை கையில் ஏந்தி எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏனாமில் குப்பைகளை கொட்டுவதற்கு மாற்று இடம் ஏற்படுத்தி தராத புதுச்சேரி அரசை கண்டித்து வீதிகளில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை உடனடியாக அகற்ற வலியுறுத்தியும் ஏனாம் தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஏனாம் தொகுதி மக்கள் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வந்தனர். தொடர்ந்து அவர்கள் குப்பைகளை அகற்றாததை கண்டித்து கையில் பதாகைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து புகார் மனு அளித்தனர். மேலும் இன்றைக்குள் குப்பைகளை அகற்றாவிட்டால் நாளை முதல் சட்டப்பேரவை வளாகத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி வில்லியனூர் தொகுதி சார்பாக டாக்டர் சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காங்கிரஸ் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹசன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் கனகு சுப்ராயன், பாஸ்கர், ராமச்சந்திரன், தனஞ்செழியன், இலியாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். லட்சுமணன் வரவேற்புரை ஆற்றினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, மாநில செயலாளர் ரகுபதி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர்.
மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் அப்துல் ரஹ்மான், மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா, எஸ்சி பிரிவு மாநில தலைவர் ஜெயபாலன், செயலாளர் நாகசத்யா உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஏலச்சீட்டு நடத்தி ரூபாய் 30 லட்சத்துக்கு மேல் மோசடி செய்துவிட்டு தலைமறைவான தாய் மற்றும் மகள் மீது வழக்கு பதிவு செய்து பணத்தை மீட்டுத் தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி குருமாபேட் சிவசக்தி நகரை சேர்ந்தவர்கள் செல்வி மற்றும் அவரது மகள் ராமலட்சுமி. இவர்கள் இருவரும் இணைந்து ரூபாய் 1 லட்சம் மற்றும் 1.5 லட்சம் மாத ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளனர். இவர்களிடம் தருமபுரி, கல்கி நகரை சேர்ந்த சங்கர், ராஜலட்சுமி, அமுதா, இந்திராணி உட்பட 20க்கும் மேற்பட்டோர் சீட்டு கட்டி வந்துள்ளனர். இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு மாத ஏலச்சீட்டு நடத்தியதில் கிடைத்த 32 லட்சம் ரூபாயுடன் தாய் மற்றும் மகள் இருவரும் தலைமறைவாகினர். இதனால் அதிர்ச்சிக்குள்ளான பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். ஆனால் போலீசார் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் நேற்றிரவு திடீரென மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தங்கள் பணத்தை ஏமாற்றிவிட்டு தலைமறைவாக உள்ள செல்வி மற்றும் ராமலட்சுமி ஆகிய இருவர் மீதும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து தங்களது பணத்தை மீட்டு தரக்கோரி காவல் நிலைய வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் மேட்டுப்பாளையம் காவல் நிலைய வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை போலீசார் அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் இளம்பெண்ணுடன் உல்லாசமாக இருந்த வீடியோவை அனுப்பி மின்துறை அதிகாரியிடம் ரூபாய் 10 லட்சம் பறிப்பில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் 2 ரவுடிகள் உட்பட 5 நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரசின் மின்துறையில் பணியாற்றும் அதிகாரி ஒருவருக்கு இளம் பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பெண்ணின் அழைப்பை ஏற்று கடந்த வாரம் மேட்டுப்பாளையம் பகுதி உள்ள தனியார் விடுதிக்கு சென்று உல்லாசமாக இருந்துள்ளார். அப்பொழுது இதனை ஒரு கும்பல் மறைந்திருந்து வீடியோ எடுத்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த கும்பல் அதிகாரியை தொடர்பு கொண்டு வீடியோவை அவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி ரூபாய் 10 லட்சம் தர வேண்டும் என்றும் மிரட்டியுள்ளனர். அதிர்ச்சியடைந்த அதிகாரியும் ரூபாய் 10 லட்சத்தை அனுப்பி வைத்துள்ளார். இந்த நிலையில் மீண்டும் பணம் கேட்டு அந்த கும்பல் அதிகாரியை மிரட்டியது. இதற்கு பயந்து போன அதிகாரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து வானரப்பேட்டையை சேர்ந்த ரவுடி தீனா என்கிற தீனதயாளன், ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த ரவுடி ஷாருக்கான் மற்றும் விபச்சார அழகிகளான அரியங்குப்பத்தை சேர்ந்த மணிமேகலை, பெரம்பையை சேர்ந்த சுகந்தி, ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த சுலோச்சனா என்கிற அம்மு ஆகிய 5 நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பெண்களின் படங்களை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பணம் பறித்த தென்காசி வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் தனது மனைவியை சமூக வலைதளத்தில் ஆபாசமாக சித்தரித்துள்ளதாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் பெண்ணின் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் ஆபாசமாக சித்தரித்து தென்காசி மாவட்டம் வீரசிகாமணியை சேர்ந்த மனோகர் என்பது தெரியவந்தது. போலீசார் தென்காசிக்கு சென்று மனோகரை பிடித்து விசாரித்தனர். அவர் புதுச்சேரி பெண் உள்ளிட்ட பல பெண்களின் புகைப்படங்களை ஃபேஸ்புக்கில் இருந்து திருடி அதனை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பணம் பறித்ததை ஒப்புக்கொண்டார். அதையடுத்து புகைப்படத்தை மார்பிங் செய்ய பயன்படுத்திய கருவி, மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். மனோகரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பெண்ணிடம் நூதன முறையில் 5 சவர நகையை பறித்து சென்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சந்திக்குப்பத்தை சேர்ந்தவர் அன்பரசன். இவரது மனைவி எஸ்தர். இவரிடம் பழகிய ஆண் நண்பர் கடந்த 21ஆம் தேதி 5 சவர நகையை வாங்கி கொண்டு ஏமாற்றினார். எஸ்தர் அளித்த புகாரின் பேரில் உருளையம்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன், சப் இன்ஸ்பெக்டர்கள் மணிமொழி, அருள் தலைமையில் விசாரித்தனர். இதில் விழுப்புரம் மாவட்டம் புளிச்சப்பள்ளம் கிருஷ்ணபுரம் வீதியை சேர்ந்த இளமுகிலன் என்பவர் நகையை ஏமாற்றியது தெரியவந்தது. அவர் அளித்த புகாரின் பேரில் அவர் தங்கியிருந்த கடலூர் மஞ்சக்குப்பம் சீதாலட்சுமி மேன்ஷனில் மறைத்து வைத்திருந்த 5 சவர நகையை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் மோசடி கும்பலிடம் 7 நபர்கள் 3.90 லட்சம் ரூபாயை ஏமாந்துள்ளனர். டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறினார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்தபடி ஆன்லைனில் 2,79,000 ரூபாய் முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார். பின் அதில் சம்பாதித்த பணத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. அதன் பின்பு அந்த மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியாததால் அவர் ஏமாற்றப்பட்டது தெரியவந்தது.
ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த பெண் ஒருவர் 27,000, மேரி உழவர்கரையை சேர்ந்த நபர் 21,000, பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்தவர் 18,500, லாஸ்பேட்டை சேர்ந்தவர் 25,000, முதலியார்பேட்டை சேர்ந்தவர் 8,000, தட்டாஞ்சாவடியை சேர்ந்த பெண் 11,500 என மொத்தம் 7 நபர்கள் மோசடி கும்பலிடம் 3,90,000 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அருகே விலை உயர்ந்த பைக்கிற்கு மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டு அடுத்த நம்பிக்கைநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுகேஷ். இவர் தனது நண்பரான புதுச்சேரி பிள்ளைச்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் மாதேஷ் என்பவரது பைக்கை கடனாக வாங்கி கொண்டு தனது வேலைகளை முடித்துவிட்டு நேற்று இரவு நம்பிக்கைநல்லூரில் உள்ள தனது வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்துவிட்டு கடற்கரை பகுதியில் பொழுதை கழித்து வீடு திரும்பும் பொழுது தான் நிறுத்தி வைத்திருந்த பைக் எரிந்து கொண்டிருப்பதைக் கண்டு சுகேஷ் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் தீயை அணைத்தார். இதையடுத்து சுகேஷ் கோட்டக்குப்பம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் கோட்டக்குப்பம் போலீசார் பைக்கில் ஏற்பட்ட பழுதால் எரிந்ததா அல்லது வேறு யாரேனும் தீ வைத்து பைக்கை எரித்தனரா என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுமக்களை கத்தியை காட்டி மிரட்டிய கடலூர் வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கடலூர் சாலை முள்ளோடை வாரசந்தை அருகே வாலிபர் ஒருவர் அவ்வழியாக செல்லும் பொதுமக்களை கத்தியை காட்டி மிரட்டுவதாக கிருமாப்பாக்கம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கத்தியுடன் சுற்றித் தெரிந்த வாலிபரை பிடித்து விசாரித்தனர். அவர் கடலூர் ஆல்பேட்டை கேடிஆர் நகரை சேர்ந்த நந்தகுமார் என்பதும் இவர் மீது கடலூர் போலீஸ் நிலையத்தில் கஞ்சா வழக்கு உள்ளது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் லூர்து மாதா திருத்தல 148ஆம் ஆண்டு பெருவிழா 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது என திருத்தல அதிபர் அருட்பணி ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார். வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் அதிபரும் பங்கு தந்தையுமான ஆல்பர்ட் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 148ஆம் ஆண்டு பெருவிழா வருகிற 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது எனவும் அன்று காலை 5:30 மணியளவில் கூட்டு திருப்பலிக்கு பின்பு திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமற்றத்தில் சென்னை முன்னாள் பேராயர் சின்னப்பா கொடியேற்றி பெருவிழாவினை துவக்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து திருவிழா நாட்களில் இருவேளையும் திருப்பலியோடு தினமும் காலை 7 மணிக்கு சிறிய தேர்பவனியும் மாலை 7:30 மணி அளவில் ஆடம்பர தேர்பவனியும் அதனைத் தொடர்ந்து திவ்ய நற்கருணை ஆசீரும் நடைபெறுகிறது எனவும் இதன் தொடர்ச்சியாக மே 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சேலம் மறைமாவட்ட ஆயர் ராயப்பன் தலைமையில் திருவிழா முன் மாலை கூட்டு திருப்பலி நடைபெறுகிறது எனவும் மறுநாள் ஆண்டு பெருவிழாவினை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் பெருவிழா மாலை திருப்பலியும் தொடர்ந்து இரவு 7:30 மணியளவில் மாதாவிற்கு வைர கிரீடம் அணிவித்து ஆடம்பர தேர்பவனியும் நடைபெறுகிறது எனவும் இதற்கான ஏற்பாடுகளை அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தல தந்தையர்கள் ஆல்வின் அன்பரசு, டொமினிக் ஜோவியோ, அலெக்சிஸ் அருட்சகோதரிகள், பங்கு சபையினர், இளைஞர் இயக்கத்தினர், பக்த சபையினர், விழா குழுவினர் மற்றும் வில்லியனூர் பங்கு இறைமக்கள் இணைந்து செய்து வருகின்றனர் என்று தெரிவித்தார். புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி 45 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறும் அடையாள அட்டையினை வழங்கி சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியை மீன்வளத்துறை நல அதிகாரிகள் அந்தோணி, ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வில்லியனூர் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வில்லியனூர் தொகுதி குழு சார்பில் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதி செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடராஜன், தமிழ்ச்செல்வன், மாதர் சங்கம் சத்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு உயர்த்தப்பட்ட சிலிண்டர் விலையை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை முதல்வர் ரங்கசாமி நேரில் ஆய்வு செய்தார்.
புதுச்சேரியில் இளம் பெண்ணுடன் உல்லாசமாக இருந்த வீடியோவை அனுப்பி மின்துறை அதிகாரியிடம் ரூபாய் 10 லட்சம் பறிப்பில் ஈடுபட்ட 3 பெண்கள் மற்றும் 2 ரவுடிகள் உட்பட 5 நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ஏலச்சீட்டு நடத்தி ரூபாய் 30 லட்சத்திற்கு மேல் மோசடி செய்துவிட்டு தலைமறைவான தாய் மற்றும் மகள் மீது வழக்கு பதிவு செய்து பணத்தை மீட்டு தரக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண்களின் படங்களை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பணம் பறித்த தென்காசி வாலிபரை போலீசார் கைது செய்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.